நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைவாக ஒரு 50K அக்கௌண்ட் நான் வந்து வாங்கி பை பண்ணி காமிக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேத்துக்கு நான் வந்து இன்னும் சேலஞ்ச் அக்கௌண்ட் வந்து எப்படி பை பண்ணுங்கிறது தெரியல. தென் அப்படி பை பண்ணாலுமே தப்பான அக்கௌண்ட் போய் பை பண்ணிடுறாங்க. ஸோ அதில் உள்ள டிஃப்ரென்ஷியஸ் சேலஞ்சஸோட டைப் என்ன, அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இல்லைங்கிறது பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் நான் லைவாக ஃபன்னி பிக்ஸில் வந்து நான் எப்படி வந்து அக்கௌண்ட் எடுக்கிறேன் பை பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக அந்த இதில் நான் ஷோகேஸ் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் ஒரு டுட்டோரியல் வீடியோ மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் பை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன அவங்க வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னங்கிறது பார்க்கணும். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் இந்த 3 தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து 2 ஜூன் 2ஆம் தேதி ஜூன் மாதம். ஸோ இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த டேர்ம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நீ மேபி வந்து 1 வீக்கோ 2 வீக்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன லைக் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள். ஏன்னா இது மேபி நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா ரூல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ பார்த்துட்டு இதே பார்த்துட்டு நீங்கள் போய் வாங்கினீங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்துக்கோங்க இதில். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1 ஸ்டெப் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பாஸ் பண்ணால் போதும். 10% டார்கெட் ஹிட் பண்ணணும் நீங்கள். தென் அதுக்கப்புறம் டெய்லி லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4% மேலே கீழே போகக்கூடாது. ஓவரால் லாஸ் 6% கொடுக்குறாங்க. தென் மினிமம் ட்ரேடிங் டேஸ் 3 நாள் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணியே ஆகணும். கன்சிஸ்டன்சி ரூல் வந்து இதில் கிடையாது. டைம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது, அன்லிமிட்டட் டைம் தான் உங்களுக்கு. லெவரேஜ் பட் நியூஸ் ட்ரேடிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அலௌடு தான். ஓகே, இந்த டேப்லர் காலமில் நான் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணாமல் விட்டுருப்பேன். என்னென்னா ட்ராடவுன் டைப்ஸ், அது ரொம்ப முக்கியமான இம்பாக்ட் ப்ளே பண்ணும். நீங்கள் வந்து மைனஸில் கீழே வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எந்த ட்ராடவுன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்டாட்டிக் ட்ராடவுன், equity பேஸ்டு ட்ராடவுன், தென் அப்புறம் ட்ரெயிலிங் ட்ராடவுன் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த 1 ஸ்டெப்புக்கும் இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரெயிலிங் ட்ராடவுன் தான் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இந்த ட்ராடவுன் பற்றின டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட்டான வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்தது, இந்த ட்ராடவுன் பற்றின ஸ்டாப் லாஸ் பற்றின டவுட் எதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 30 மினிட்ஸ் டவுட் கிளியரிங் செஷன் மாதிரி நான் ஒன்று சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அதில் வந்துட்டு நீங்கள் என்னுடைய டவுட் 1-on-1 காலில் வந்து நீங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். கீழே லிங்க் இருக்கும், நீங்கள் அதில் வந்து புக் பண்ணிக்கோங்க செஷன். ஓகே, தென் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் அக்கௌண்ட். 2 ஸ்டெப் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ் பாஸ் பண்ணணும். ஸ்டெப் 1 8%, தென் 5%. இதுதான் ஆஸ் யூஸ்வலாக நார்மலான ஒரு அக்கௌண்ட்ஸ். இதுக்கப்புறம் இன்னொன்று வந்து புதுசாக வந்து தான் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் ப்ரோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10%, 8% எடுக்கணும். இதில் கொஞ்சம் டார்கெட் வந்து அதிகம். இதில் 10% எடுக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 8% அதிகம் இதுவுமே. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸ்டெப் 2க்கு. இப்போ வந்து 2 ஸ்டெப் எவல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து 3 நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ணணும். இதுவுமே 3 நாள் தான். மினிமம் ட்ரேடிங் டேஸ்ங்கிறது 3 நாள். மினிமம் ட்ரேடிங் டேஸ்னா என்னன்னா 3 நாள் நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணியே ஆகணும். 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ணால் 3 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும். 3 நாளைக்கு அப்புறம் நீங்கள் எப்போ நாள் பாஸ் பண்ணிக்கலாம். 4 நாள் 5 நாள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா டைம் வைஸ் அன்லிமிட்டட் டைம், இதில் டைம் லிமிட் கிடையாது. அதனால் 3 நாள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட் பண்ணி ஆகணும். எதுக்குன்னா இது வந்து சில பேர் வந்து கேம்பிளிங் பண்ணி சீக்கிரமாக ஒரே நாளில் ஒரு 2 ட்ரேடில் ஒரு ட்ரேடில் வந்து சீக்கிரமாக பாஸ் பண்ணிடுவாங்க. ஹவர் கணக்கில் அவங்கள வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்க வைக்கிறதுக்கு, சீக்கிரமாக ஃபண்டட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த 3 மினிமம் டேஸுங்கிறது ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. தென் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ரூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 ஸ்டெப்புக்கு வந்து இல்லை, 2 ஸ்டெப்புக்கும் இல்லை நார்மலாக. அந்த ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 45% கன்சிஸ்டன்சி ரூல். இது வந்து பெரிய பிரச்சனை இருக்காது. ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். நான் 15% 25% ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 45%ங்கிறது கொஞ்சம் ஈஸி தான். கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் கன்சிஸ்டண்டாக எடுத்தாலே உங்களுக்கு இது பண்ணிடலாம். தென் இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்கில் தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 20% டெய்லி ப்ராஃபிட் கேப். இதில் எப்படின்னா ஒரு நாளைக்கு மொத்த ப்ராஃபிட்டில் ஒரு நாளைக்கு 20% மேலே புக் பண்ணக்கூடாது. ஒரு $1000 எடுத்திருக்கீங்க, புக் பண்ணி பே அவுட் கேட்குறீங்க அப்படின்னா ஒரு நாள் பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 20% மேலே எக்ஸிட் ஆகிருக்கூடாது. $200 மேலே எக்ஸிட் ஆகிருக்கூடாது. அதை தான் சொல்லியிருப்பாங்க. தென் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் எல்லாத்துக்குமே அன்லிமிட்டட் டைம். எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் இருந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் இன்ஆக்டிவிட்டி ரூல்னு ஒன்று இருக்குது. ஒரு அக்கௌண்ட் வந்து 30 நாளோ 21 நாளைக்கு மேலேயோ நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சேலஞ்ச் வந்து ஃபெயில் ஆயிரும். அது வந்து ப்ளோ பண்ணி விட்டுருவாங்க. தென் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவரேஜ் எல்லாத்தையுமே சேம் தான். 1:100. இது ஃபுல்லாமே ஃபாரெக்ஸ்க்கு மட்டும் அப்ளை ஆகுது. அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸ் ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அலௌடு தான். பட் கரெக்டான ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி தெரியுமா? ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி 5 மினிட்ஸ் பின்னாடி, சில இதில் 2 மினிட்ஸ் முன்னாடி 2 மினிட்ஸ் பின்னாடி, இந்த மாதிரி டைம் இன்டர்வல் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு தென் உள்ளே இறங்குங்க. நான் இப்போதைக்கு ஒரு ஓவரால் மட்டும் கொடுத்துட்டுருக்கிறேன். என்னெல்லாம் முக்கியமாக செக் பண்ணணும் ஒரு அக்கௌண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது மட்டும் நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, கிளியர். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சிருச்சு. இதில் நான் வந்து சூஸ் பண்ணி வாங்க போகிற அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டெப் எவல்யூஷன் அக்கௌண்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 8 5 பாஸ் பண்ணணும். இதில் இந்த கம்பேர் பண்ணும்போது இந்த 3-4 இதில் வந்து கம்பேர் பண்ணும்போது 2 ஸ்டெப் எவல்யூஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அதர் டைம் என்னென்னா இதோட காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் தான். பட் நம்ம காஸ்ட்டை பார்த்துட்டு அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணிடக்கூடாது. ஸோ நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கடைசியில் பே அவுட் புக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால் வந்து நான் சூஸ் பண்ணுறது 2 ஸ்டெப் எவல்யூஷன். நீங்கள் இது மாதிரி நீங்களும் சேலஞ்சஸ் எதுவும் வாங்கினீங்க அப்படின்னா கீழே வந்து என்னுடைய அஃபிலியேட் லிங்க் இருக்கும். அந்த லிங்க் வந்து 5% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் புது டைம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபண்டிங் டிப்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த கோடு யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. 5% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஓகே, சரி. இப்போ வந்து நான் வந்து வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி வந்து ஒரு 50K அக்கௌண்ட் நான் பை பண்ணுறேங்கிறத லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் என்னோடய டேஷ்போர்டில் வந்ததுக்கப்புறம் ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா
நியூ சேலஞ்சுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நியூ சேலஞ்சில் ஆஸ் யூஸ்வல் இந்தியான்னு அது இதாகவே இருக்கும். நான் இதில் வந்து பில்லிங் டீட்டெயில்ஸ்லாம் என்னுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கண்ட்ரி, பில்லிங் அட்ரஸ் இது எல்லாமே நான் ஹைட் பண்ணிடுறேன். இது வந்து கொஞ்சம் பர்சனல் டீட்டெயில்னால ஹைட் பண்ணிக்கிறேன். இதில் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட், 1 ஸ்டெப் அக்கௌண்ட், 2 ஸ்டெப் அக்கௌண்ட் இருக்கும். 2 ஸ்டெப் அக்கௌண்ட்டில் மட்டும் 2 விஷயங்கள் இருக்கும். நான் இங்கே சொல்லியிருப்பேன். 2 ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரோ வெர்ஷன், இன்னொன்று வந்து நார்மல் 2 ஸ்டெப் இருக்கும். இதில் நான் சூஸ் பண்ணுறது வந்து 2 ஸ்டெப்பில் ஃபண்டிங் பிப்ஸுங்கிற ஒரு ஒன்று மட்டும். இதில் ப்ராஃபிட் டார்கெட் 8 and 10 இருக்கும். இதில் நான் வந்து இப்போ தான் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ் கிடையாது. எப்படின்னா ப்ரோலேயும் 2 எப்படின்னா 2 ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 and 8 எடுக்கணும். உங்களுக்கு 10 and 8% உங்களுக்கு டார்கெட் எடுக்கணும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் பிப்ஸ்லேயே 2 கொண்டு வந்துட்டாங்க. எதுக்குன்னா ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து 10% சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு $489 தான் வரும். இதே 8% சூஸ் பண்ணுறீங்கன்னா $529 வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம வாங்க போகிற அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50K அக்கௌண்ட். 50K அக்கௌண்ட்டுக்கு $289 ஆகுது. இதே 10% எடுத்துட்டிங்கன்னா $269 ஆகுது. ஓகே, இது நீங்கள் இந்தியன் ருபீஸ்க்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுக்குமே டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ மெட்டா ட்ரேடர் 5 தான் நான் சூஸ் பண்ணி எப்பவுமே ட்ரேட் பண்ணுவேன். அதுவே எடுத்துக்கிறேன். நீங்கள் சி ட்ரேடர் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் $20 எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும். பார்த்தீங்கன்னா $309 போயிடுச்சு. ஸோ ஆல்வேஸ் ப்ரிஃபர் மெட்டா ட்ரேடர் 5. சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதனால் மெட்டா ட்ரேடர் இது பண்ணிக்கிறேன். சொன்ன மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பின்கோடு, சிட்டி எல்லாமே போட்டுக்கோங்க. கூப்பன் கோட் நான் சொன்ன மாதிரி என்னுடைய கூப்பன் கோடு கீழே 5% டிஸ்கவுண்ட் உள்ள கோட் இருக்கும். அந்த கோட் எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 5% டிஸ்கவுண்ட் ஆகும். நான் வந்து ஆல்ரெடி மல்டிபிள் அக்கௌண்ட் வாங்கிட்டனால எனக்கு இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்க. நான் இப்போதைக்கு நான் டேரெக்டாகவே இது பண்ணுறேன். போகிறதுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அக்ரி பண்ணிக்கோங்க. அக்ரி பண்ணிட்டு கண்டினியூ டு பேமெண்ட் கொடுக்கும்போது இன்னொரு பேமெண்ட் செக் அவுட் பேஜுக்கு போகும். இதில் நான் வந்து சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ இருந்ததுன்னா கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டாலரோட ரேட் $90 பக்கத்தில் வரும். பட் டெபிட் கார்டு யூஸ் ஆகும்போது உங்களுக்கு $83-84 அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் வரும். டிபெண்ட்ஸ் ஆன் த டெய்லி மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் வாங்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டில் தான் நான் வாங்க போகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விசா அண்ட் மாஸ்டர் கார்டு மட்டும் தான் இதில் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் பேமெண்ட் அதுதான் இதாகும். நீங்கள் இந்த இதெல்லாம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேமெண்ட் வந்து என்ன சொல்கிறது, டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த இதுக்கு வந்து இதாக பேமெண்ட் போகும். இல்லாட்டி ஃபெயில் ஆயிரும் கடைசியில். ஓகே, இப்போ நான் பே பண்ணுறேன். இதில் நான் விசா அக்கௌண்ட் இது பண்ணிக்கிறேன். நான் இதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஹைட் பண்ணிக்கிறேன். என்ன காரணம்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் நான் ஓப்பனாக வெளியே காமிக்க முடியாது. நீங்கள் இந்த ப்ராஃபிட் சேலஞ்சஸ்லாம் வாங்கும்போது ஒன்று கிரெடிட் கார்ட்லையோ டெபிட் கார்ட்லையோ நீங்கள் இந்தியன் கார்டை வச்சு நீங்கள் பே பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா மார்க்கப் ஃபீன்னு சொல்லிட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கப் ஃபீன் ஆகும். அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கரன்சிலேருந்து இன்னொரு கரன்சி சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் அதுக்காக ஃபீஸ் பே பண்ணணும். தென் அது போக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். ஜிஎஸ்டியோ, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இந்த மாதிரி 2 டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். கட்டிட்டு மொத்தமாக இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 289 ப்ளஸ் சம்திங் அந்த டேக்ஸ் வந்து எவ்வளோ வருமோ அது மாதிரி வரும். மொத்தமாக கன்சாலிடேட்டடாக நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டேஷ்போர்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். உங்களுக்கு மெயில் அண்ட் தென் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். வந்ததுக்கப்புறம் கிரெடென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா சடன்லி அந்த இன்ஸ்டன்ட்டாகவே உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை தூக்கி எம்பி ஃபைலில் லாகின் பண்ணிக்கோங்க. எம்பி ஃபைல் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி தான். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மினிமம் ட்ரேடிங் டேஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். தென் அவங்களோட ரூல்ஸை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி தென் அதுக்கப்புறம் எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிறது, சரி எப்படி வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கம்மிங் இதில் நான் வீடியோ எல்லாமே போட்டிருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொன்று ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும். நீங்கள் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு ஒவ்வொன்று இது பண்ணுங்கள். அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவங்களுடைய டிஸ்கார்ட் சர்வரில் போயிட்டு நீங்கள் கேளுங்க. ஓகே, டிஸ்கார்டில் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. அதில் லாஞ்சில் போயிட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகே, அது போக உங்களுக்கு ப்ராஃபிட் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தாலோ உங்களுக்கு இதை பற்றின எப்படி பாஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது இது இருந்தானா நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து டவுட் கிளியரிங் செஷன் சொல்லிட்டு நான் கண்டக்ட் பண்ணிருக்கேன். நீங்கள் அப்படி வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணி புக் பண்ணி நீங்கள் கூட வந்து 1-on-1 நீங்கள் வந்து கனெக்ட் ஆகி பேசலாம். ஓகே, இது போக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ நான் பே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மொத்தமாக டேஷ்போர்ட் மட்டும் எப்படி வாங்கினது காமிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துடும் 289 இது பண்ணதுக்கு. இதுக்கு வந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்துருக்குது. எவ்வளோ நான் இதில் வந்து போயிருக்கு அப்படின்னா 24,758 போயிருக்குது. இது போக நான் சொன்ன மாதிரி மார்க்கப் ஃபீங்கிறது லேட்டராக தான் போகும். மார்க்கப் ஃபீ ப்ளஸ் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டிங்கிறது லேட்டராக தான் போகும். உடனே எடுக்க மாட்டாங்க. ஸோ மொத்தமாக நம்ம கன்சாலிடேட்டர் பார்க்கும்போது 25 to 25,500 மாதிரி எனக்கு வருங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோ தான். நான் இது ரிட்டன் டு ஆஃப்டர் த இது போகிறேன். நான் ஃபண்டிங் மிப்ஸ் போய்க்கிறேன். கோ டு டேஷ்போர்ட், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட இது வந்துடும். நியூ கொடுக்குறீங்கன்னா இந்த இதாவது டேஷ்போர்டில் பார்க்கும்போது 50K அக்கௌண்ட் நான் வந்து 3 மினிமம் டேஸ் இது பண்ணணும். இப்போ தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட்டில் எடுக்கிற ட்ரேட்ஸு எல்லாமே ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லைவாக வந்து என்னுடைய டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். இது ஒரு பப்ளிக் குரூப் தான். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டெய்லி எடுக்கிற போஸ்ட் அண்ட் தென் நான் எடுக்கிற பே அவுட்ஸ், இந்த மென்டார்ஷிப் பற்றின சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த இதிலேயே பார்த்தீங்கன்னா ஹரிஜோங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎம் பண்ணி நீங்கள் டெலிகிராமில் கேட்டுக்கலாம். ஓகே, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.